ஒரு தேசத்தோட கனவு நொறுங்கி கண்ணீர்ல கரைஞ்சு அப்புறம் சாம்பல்ல எழுந்து வந்து எப்படி ஒரு சரித்திரத்தையே உருவாக்குச்சுன்னு தெரியுமா? வாங்க, அந்த ரொம்பவே எமோஷனலான ஒரு பயணத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த கதைக்கு நடுவுல ஒரு நம்ப முடியாத மலைக்க வைக்கிற ஒரு தொகை இருக்கு. அதுதான் 1000 கோடி ரூபாய். ஆமா, அந்த 1000 கோடி ரூபாயும் கடலுக்குள்ள மூழ்கி போச்சு. ஒரு தேசத்தோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் முதலீடும் வீணா போச்சு. இது எப்படி நடந்துச்சு? வாங்க அந்த கதைக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பாப்போம். முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இது வெறும் ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது. இது ஒரு தேசத்தோட கனவு. இந்தியாவை விண்வெளித்துறையில ஒரு பெரிய சக்தியா மாத்தணுங்கிற ஒரு லட்சிய பயணம். இந்த மிகப்பெரிய கனவுக்கு தலைமை தாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள்தான். அந்த கனவோட பேரு தான் SLV-3, அதாவது சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் 3. இதுதான் இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் ஏவுகணை. இது வெறும் ராக்கெட்டுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது இந்தியாவோட டெக்னாலஜி லட்சியத்தோட ஒரு அடையாளம். உலக மேடையில நமக்கும் ஒரு தனி இடம் கிடைக்கும்னு கோடிக்கணக்கான மக்கள் வச்சிருந்த ஒரு நம்பிக்கை. இப்படி ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ப்ராஜெக்டை வழிநடத்திக்கிட்டு இருந்தப்போ, டாக்டர் கலாம் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய சோகங்களை சந்திச்சிட்டு இருந்தாரு. இந்த பிரம்மாண்டமான திட்டம் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே டாக்டர் கலாமுக்கு முதல் அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அவருக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா, ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்த அவரோட அப்பா இறந்துட்டாரு. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய பிரஷரான ஒரு ப்ராஜெக்டை வழிநடத்திட்டு இருக்கிற ஒருத்தருக்கு இது எவ்ளோ பெரிய தனிப்பட்ட இழப்புன்னு. அந்த துக்கத்திலிருந்து அவர்ல வெளியே வர்றதுக்குள்ளேயே அடுத்த அடி விழுந்துச்சு. கொஞ்ச காலத்திலேயே அவரோட அம்மாவும் இறந்துட்டாங்க. அடுத்தடுத்து வந்த இந்த இழப்புகள் அவரோட துயரத்தை இன்னும் பல மடங்கு அதிகமாக்கிடுச்சு. ஆனா பாருங்க, இவ்ளோ தனிப்பட்ட துயரங்களுக்கு நடுவுலயும் தேசத்தோட கனவுக்காக அவர் தன்னோட வேலைய தொடர்ந்தாரு. ஆனா விதிக்கு வேற ஏதோ திட்டம் இருந்துச்சு போல. அந்த கனவு ஒரு டெக்னிக்கல் தோல்வியால நொறுங்கி போச்சு. சரியா 1979ல அவரோட தனிப்பட்ட துக்கங்கள் எல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு டாக்டர் கலாம் அந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணினாரு. ஆனா லான்ச் ஆன கொஞ்ச நேரத்திலேயே கம்ப்யூட்டர்ல ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை தெரிய வந்துச்சு. அவ்வளோதான், ராக்கெட் மொத்தமா கண்ட்ரோலை இழந்து அதோட பாதையை விட்டு விலகி போச்சு. கடைசியில அந்த 1000 கோடி ரூபாய் கனவு, அத்தனை பேருடைய உழைப்பு எல்லாமே வங்காள விரிகுடா கடலோட ஆழத்துல மூழ்கி போச்சு. அடுத்த நிமிஷமே ஒட்டுமொத்த பிரஸ், மீடியா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. வீணா போன அந்த 1000 கோடி ரூபாய்க்கு பதில் சொல்லுங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. நாடு முழுசும் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துச்சு. அந்த நிலைமையில அப்துல் கலாம் உடைஞ்சு போயிட்டாரு. அவர் கண் கலங்கி நின்னாரு. அந்த ஒரு வரி, அப்துல் கலாம் கண் கலங்கி போனார், அதுவே போதும். அந்த தோல்வியோட வலி அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சரி, தொழில் வாழ்க்கையிலயும் சரி எவ்வளவு பெருசுன்னு நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்கிறதுக்கு. ஆனா அந்த விரக்தியிலிருந்து தான் ஒரு அசைக்க முடியாத சபதம் பிறந்துச்சு. அந்த தோல்வியை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டாங்க. அதே ஒரு எரிபொருளா மாத்தி டாக்டர் கலாமும் அவரோட டீமும் ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு அசாதாரணமான கம்பேக் கொடுக்க தயாரானாங்க. இப்போ இந்த டைம்லைனா பாருங்க. இதுதான் அந்த நம்பவே முடியாத கம்பேக்கோட சாட்சி. 1979ல SLV-3 ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வருஷம் கலாமும் அவரோட டீமும் சொல்லப்போனா இரவு பகல் பார்க்காம தூங்காம வேலை செஞ்சிருக்காங்க. சரியா ஒரு வருஷம் கழிச்சு 1980ல அதே SLV-3 அதே லான்ச் பேட்ல மறுபடியும் கம்பீரமா நின்னுச்சு. அவங்களோட உழைப்பு வீண் போகல. அந்த கண்ணீர் இப்போ ஆனந்த கண்ணீரா மாறப்போற நேரம் வந்துச்சு. சரித்திரத்தையே மாத்தி எழுத போற அந்த வெற்றிகரமான லான்ச்க்கு களம் ரெடியாச்சு. 1980 அதே SLV-3 ராக்கெட் மறுபடியும் லான்ச் செய்யப்படுது. ஒட்டுமொத்த நாடே மூச்சு பிடிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கு. இந்த தடவை ராக்கெட் வெற்றிகரமா வானத்துல சீறி பாஞ்சுது. இந்தியாவோட ரோஹிணி சேட்டலைட் அதோட சுற்றுவட்ட பாதையில கரெக்டா நிலைநிறுத்தப்பட்டுச்சு. அந்த ஒரு நொடில இந்தியா உலகத்தோட எலைட் ஸ்பேஸ் கிளப்ல இணைஞ்சது. இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தருணம். இங்க பாருங்க, ஒரே ஒரு வருஷத்துல மீடியாவோட மக்களோட பார்வை எப்படி தலகீழா மாறுச்சுன்னு. 1929ல கடுமையான கேள்விகளால, விமர்சனங்களால கலாம தொலைச்சு எடுத்தாங்க. ஆனா 1980ல அதே மீடியா தான், அதே பிரஸ் தான் அவரை தோள்ல தூக்கி கொண்டாடுச்சு. சரி, டாக்டர் கலாமோட இந்த நம்ப முடியாத பயணத்திலிருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? முதல் விஷயம், மன உறுதிங்கிறது நம்ம சந்திக்கிற தனிப்பட்ட தொழில் ரீதியான நெருக்கடியிலிருந்து தான் உருவாகுது. 2வது, உண்மையான தலைமை எப்பவும் வெற்றிக்கு கிரெடிட் எடுக்காது, ஆனா தோல்விக்கு முழு பொறுப்பையும் ஏத்துக்கும்.
கடைசியா அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தா ஒரு தேசிய பேரழிவை கூட ஒரு தேசிய வெற்றியா மாத்த முடியும்னு இது நமக்கு காட்டுது. கடைசியா இந்த கதைய ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். வெற்றியோட அஸ்திவாரமே தோல்வியா இருக்கும்போது அப்ப நம்ம தோல்வின்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன? அத நம்ம எப்படி பார்க்கணும்? நீங்களே யோசிச்சு பாருங்க.